நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் யாரும் கேட்குறதில்ல. இருந்தாலும் சொல்கிறேன், நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன மேளகாரத்தின் நாய்க்கர் சமூகத்தை சேர்ந்தவர். கருணாநிதியுடைய சொந்தக்காரர். அடுத்த சூப்பர் ஸ்டார் அவரை தான் அப்படின்னு கொண்டு வராங்க. இது உங்களுக்கு புரியுதா? தமிழரை எப்பயுமே முட்டாள தான் வச்சுருப்பாங்க. பழைய படங்கள்லாம் பாருங்கள், நல்லா புரட்சிகரமாக இருக்கும். எம்ஜிஆருக்கு முன்னே நடித்த படமெல்லாம் எம்ஜிஆருக்கு அப்புறமா கூட ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ வர படங்கள்லாம் பாருங்கள், கேவலம், ஆபாசம், இழிவுபடுத்துறது, ஃபஸ்ட்டு காட்சியை தாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி சீன் வச்சு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன மேலக்காரனுடைய பார்பர் சமூகத்தை சேர்ந்தவன் தான். அவன் இருந்துட்டு போ, வேணான்னு சொல்ல. ஆனால் ஏன் நீ தமிழ் சமூகத்தை சேர்ந்தவன் மாதிரி காட்டுற? நீ ஏன் பிள்ளை சமூகத்தை நான் தான் பிள்ளை சமூகம்னு காட்டுற? அதே மாதிரி இந்த இன்னொருத்த யாரோ வர பிரதீப் ரங்கநாத், அவனும் ஒரு சின்ன மேலக்காரன் தான் நினைக்கிறேன். அவனும் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான். சிவகார்த்திகேயன், அப்புறம் விஜய் சேதுபதி, இவங்கெல்லாம் ஒரே ஒரு குட்டையில் ஒன்றும். தமிழ் நடிகனே தமிழ்நாட்டில் கிடையாது. நடிகர் பின்னாடி கொஞ்சம் தயவு செஞ்சு போகிறத நிப்பாட்டுங்க. ஏன்னா உங்கள் தலையில் நீங்களே உங்கள் அடுத்த தலைமுறைக்கு தலைமையில நெருப்பை வாரி போட்டுறீங்க. இவங்க திட்டமிட்டே நம்மக்கிட்ட கூட வராங்க. இப்போ விஜய் யாருக்கு வேலை செஞ்சுக்கிறார்? அணில் மாதிரி திமுக வெற்றிக்காக தான் வேலை செஞ்சிட்ருக்காரு. திமுக ஜெயிக்கணும் தான் வேலை செஞ்சிட்ருக்காரு. திமுக நினச்சிருந்தா கரூர் சம்பவத்தை வச்சு எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். திமுக காப்பாற்றி விட்டுச்சு அவங்கள. நம்ம தான் முட்டாளாக இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொரு தமிழர் யார் அப்படின்னு நீங்கள் தேடுங்க. நான் எந்த மொழிக்கு எதிராக பேசுகிறேன். எல்லோரும் வாழுங்க, இருங்க. நாங்கள் எங்களையும் வாழ விடுங்க. ஒரு முதலியாரை வாழ விடுங்க, ஒரு வெள்ளாளரை வாழ விடுங்க, ஒரு பிள்ளையை வாழ விடுங்க, ஒரு கல்லர், மறவர், அகமுடியர், ஒரு முத்தரையர், ஒரு கோணார், நாடார், ஒரு பறையர், ஒரு இருளர், குறவர், ஏதோ எங்களையும் வாழ விடுங்க. ஒரு வன்னியர், எங்களையும் வாழ விடுங்க. ஒரு உடையார், எங்களையும் வாழ விடுங்க. நாங்களும் மனுஷங்க தானேயா? இந்த தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஆளணும் வாழணும்னு ஆசை இருக்காதா? எங்கள் காண்டம் எங்களையும் சதையும் உணர்ச்சி மாதிரியாக படைச்சிருக்கான். பாவப்பட்டவங்க இல்லையா நாங்கள்? எல்லாமே எங்களுக்கு இவ்வளோ ஏமாத்துறீங்க. சிவகார்த்திகேயன் திட்டமிட்ட ஒரு பச்சுவந்தி. அவன் கருணாநிதியுடைய பேரன். அவன் புரிஞ்சுக்கோங்க.